வெல்கம் டு காமராஜர் டிஎன்பிசி வாழப்பாடி. ஸோ குரூப் 2A மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் ரீசனிங் கொஸ்டின் ஃப்ரீ மாக் டெஸ்ட்டு தான் உங்களுக்காக கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் முழுக்க ஃப்ரீ தான். கொஸ்டின் நாங்கள் கொடுத்துருவோம், ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறோம், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், உடனே நாங்கள் ஆன்சரும் சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மெல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம காமராஜர் டிஎன்பிசி சேனலில் பிளேலிஸ்ட்டு போங்க. குரூப் 2A மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்னு சேனலில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னைக்கு டெஸ்ட்டு, எந்தெந்த டாப்பிக்லேருந்து டெஸ்ட் வருது அப்படிங்கிற ஷெட்யூல்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ இந்த ஃப்ரீ மாக் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/12/2024 ஒவ்வொரு சண்டேவும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு 4 டாபிக்: அனலாகி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங், ரிலேஷன்ஷிப். இந்த 4 டாப்பிக்கில் இருந்தும் 40 மார்க்குக்கு டெஸ்ட்டு, ஒவ்வொரு டாப்பிக்கில் 10 மார்க் டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சண்டே 22/12/24 அன்றைக்கி அடுத்த 4 டாபிக் டெஸ்ட்டு. இதே மாதிரி உங்களுக்கு பிப்ரவரி மந்த் எக்ஸாம் வரலுமே ஒவ்வொரு சண்டே ஃப்ரீ மாக் டெஸ்ட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் அட்டன் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாக படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அட்லீஸ்ட் சென்டர் போய் படிக்கிறவங்க கூட இது இந்த டெஸ்ட்டை ஒரு சின்ன ரீகாலாக எடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த வாரம் என்னென்ன டெஸ்ட்டுன்னு நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு 4 டாப்பிக்கில் இருந்து 40 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் டிக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். டைம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். ஸோ இந்த ஒவ்வொரு கொஸ்டினுமே எப்படி ஆன்சர் வந்துச்சு, எந்த மாதிரி மாடலில் போடணுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் எழுதுங்க, கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து. ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு செவன்த் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். எயித்து கொஸ்டின் பாருங்கள்.
8th கொஸ்டினுக்கான ஆப்ஷன் சி ஆப்ஷன். ஒருவேளை இந்த ஆன்சர்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியல, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இதுக்கான ஆன்சரை எக்ஸ்பிளனேஷனோட போடுவோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சி நாங்கள் போட முடியும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? 9th ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். 10th கொஸ்டின். கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். அடுத்து கிளாசிஃபிகேஷனில் இப்போ அனலாகியில் 10 கொஸ்டின் பார்த்துட்டிங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷனில் பதினொன்றாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். பன்னெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். பதிமூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். பதினாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின். பதினஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். பதினாறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். பதினேழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 18. பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். 19. ஸோ 19வது கொஸ்டின் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் பி ஆப்ஷன். ஏன்னா டெம்பிள், சர்ச், மவுஸ். ஸோ மசூதி, சர்ச்சாக இருக்கட்டும், டெம்பிளாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மதத்தை சார்ந்தது. இன் அப்படின்னா அது உள்ள. ஸோ அப்போ அதுங்கும் போது
நம்ம பி ஆப்ஷன் அதை ஈஸியாக சூஸ் பண்ணியிருப்பீங்க 20. ஸோ இதுவுமே ஈஸி தான். ஆன்சர் பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன். இப்போ கிளாஸிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கோடிங் டீகோடிங். ஸோ கோடிங் டீகோடிங் தேர்டு டாபிக். ஸோ இந்த 3வது டாப்பிக்லேருந்து 10 கொஸ்டின் பார்க்கலாம். அப்படியே கண்டினியூவாக 21வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ 21வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். 22 பாருங்கள். இப்போ 22வது கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 23 பாருங்கள். ஸோ 23வது கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன். 24 பாருங்கள். ஸோ 24க்கும் டி ஆப்ஷன். 25 பாருங்கள். ஸோ 25க்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். ஸோ இது எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா 2னா டிடபிள்யூஓவா, 5னா எஃப்ஐவியா, 6னா எஸ்ஆ, அப்போ 8னா ஃபஸ்ட் லெட்டர் இ. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து 26th பாருங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரியல, எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? டுவெண்ட்டி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். 27th பாருங்கள். ஸோ 27th பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். 28th பாருங்கள். பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன்.
நெக்ஸ்ட் அப்படியே பாருங்கள் 29. ஸோ 29th பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன். 30. ஸோ 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன். அடுத்து ரிலேஷன், அதாவது பிளட் ரிலேஷன் இருக்குங்க இல்லையா, 3rd டாபிக். ஸோ அதிலேருந்து 10 கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 31வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன், தந்தை அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு பாருங்கள். முப்பத்தி 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், தங்கை சரியான விடை. ஸோ 33வது கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த பிளட் ரிலேஷன் ஒரு வேலை யாருக்காவது தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான வீடியோ தெளிவாக எந்தெந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணணுன்னு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா வீடியோவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வீடியோ தராமல் இருக்கும். அதை இனிமேல் கண்டினியூவாக தினம் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக்கலாம். ஸோ 33வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். அடுத்து 34 பாருங்க. ஸோ 34க்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், தந்தை சரியான விடை. அடுத்து பாருங்கள் 35. ஸோ 35க்கு வந்து ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை ஒன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. திரும்ப நான் ஒன்ஸ் கொஸ்டின் காட்டுறேன். ஸோ 35 நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ கொஸ்டின் ஒரு இடத்துல ஆப்ஷன் ஒரு இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இதை மட்டும்
ஸோ 35க்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 36. ஸோ 36க்கான ஆன்சர் பி. அடுத்து 37 பாருங்கள். ஸோ 37க்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் அத்தை. 38 பாருங்கள். முப்பத்தி எட்டுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேத்தி ஏ. அடுத்து 39 பாருங்கள். ஸோ 39க்கு பார்த்தீங்கன்னா பேரன் பி. ஸோ 40 ஃபைனல் கொஸ்டின். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் வரலுமே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சேனலை பார்த்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு டெய்லியுமே டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ 4 டாபிக்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அண்ட் சென்டரில் எங்கேயாவது நீங்கள் படிக்கிறீங்கனாலும் இந்த கொஸ்டினை நீங்கள் ஒன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் பார்த்து நீங்கள் இதில் ஆன்சர் நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ஒன்ஸ் டெஸ்ட்டு எழுதி பார்ப்பாங்க. இதோட தெளிவான விளக்கம் அல்லது கிளாஸ் வேணும் எதிர்பார்த்திங்கன்னா அதுவுமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருக்கு, இன்னும் இது மாதிரி நிறைய டெஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா ஸோ நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சாதான் நான் அடுத்த எப்போ டெஸ்ட்டு போட்டாலும் உங்களுக்கு உடனே முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படின்ட்டு. நீங்கள் உடனே கிளிக் பண்ணி டெஸ்ட் எழுதி பயன்பெறலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ படிக்கிற எல்லாருமே நல்ல ஜாபுக்கு போகணும் அப்படின்ட்டு மனமாற நாங்கள் வாழ்த்திக்கிறோம். கண்டிப்பாக நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 40வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.